ஆத்தூரில் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்கள் வாகனங்களில் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. பாபு, வணக்கம். விரிவான விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்ட நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியில் 2,28,153 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த வாக்காளர்கள் வாக்களிக்கும் உதவியாக 306 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு அதுக்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த 306 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் தூய்மைப்படுத்தும் பணியும், மேலும் அப்பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அப்பகுதியில் சாமியான பந்தல் உள்ளிட்ட அமைக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் பொது வாக்காளர்கள் குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையங்கள் வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்வதா 306 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்வதற்கான வாகனங்களும் தற்போது தயார் நிலையில் உள்ளன. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பை ஒட்டி வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லும் பாதுகாவலர், அதாவது போலீசார் தற்போதும் தயாராகி வருகின்றனர். பதட்டமான வாக்குச்சாவடி மையம், அதாவது ஆத்தூர் பகுதியில் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா செல்லியம்பாளையம், ராமநாயக்கன்பாளையம் மற்றும் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராவும் அமைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த 306 வாக்குச்சாவடி மையங்களுக்கும், அதாவது வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு.